ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன ஐ வில் ஃபைண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். அடிச்சு சொல்றேன், இந்த மாசத்துல நீங்க பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸா இருக்கும். இந்த சீரிஸோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படத்துடைய ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ 5 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருக்காரு. நம்ம ஹீரோ எதுக்காக ஜெயிலுக்கு வந்திருப்பாரு அப்படின்னா, தன்னுடைய சொந்த மகனையே கொடூரமா கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுக்க ஜெயில கடா அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த பையனை கொலை பண்ணவே கிடையாது. பையனை நினைச்சிட்டு பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்களே, குடும்பம் குட்டியை பிரிஞ்சு இங்க வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கமே, ஜெயிலுக்கு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு தகவல் கிடைக்குது. தானே கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படக்கூடிய தன்னுடைய பையன் சாகவே இல்ல, உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றதான் கதை. கட்டாயமா உங்களுக்கு பிடிச்சே தீரும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சப்ஸ்கிரைபே பண்ணனா கூட பரவாயில்ல, லைக்கும் ஹைப்பும் மறக்காம பண்ணுங்க. அண்ட் நம்ம மிஸ்டர் விக்னேஸ்வரட்ல உங்கள நிறைய பேர் கேட்டிருந்த இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போகக்கூடிய இந்த வாலெட்டை லான்ச் பண்றோம் மக்களே. லான்ச்சிங் ஆஃபரா ஜஸ்ட் 499 மட்டும்தான். உங்களுக்கு நேம் இல்ல போட்டோ ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணும் அப்படின்னா கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். இதுல வந்துட்டு கார்டு வைக்கிற மாதிரி ஸ்லாட், கேஷ் வைக்கிற மாதிரி ஸ்லாட் எல்லாமே வரும். முக்கியமா பயங்கர மினிமலா நீங்க பாக்கெட் குள்ள வச்சீங்கன்னா இருக்கதே தெரியாது. அப்படி ஒரு அட்டகாசமான வாலெட் ஃபுல்லி லெதர்ல வந்துடும். வேணும் அப்படின்றவங்க லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ 5 வருஷமா ஜெயில இருக்காரு. பழைய விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரு மனைவி, ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. குழந்தைன்னு சொன்னாலையா, அவன் ஒரு குட்டி பையன். அந்த பையனை தான் நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டாரு, பயங்கர கொடூரமா கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில பிடிச்சி போட்டாங்க. நம்ம ஹீரோக்கு எதிராக தான் எல்லா எவிடன்ஸும் இருக்கு. முக்கியமா அந்த பையன் இறந்து போன அன்னைக்கு, அந்த பையனை கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நம்ம ஹீரோவும் அந்த பையனும் மட்டும்தான் வீட்டுல இருந்திருப்பாங்க. சோ கண்டிப்பா ஹீரோ தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டிருக்காங்க. தன்னுடைய பையனை பாதுகாத்துக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு தான் இருக்கு. நான் என் பையனை பாதுகாக்கல, நான் கொலை பண்ணல அப்படின்னா கூட என் பையன் இறந்து போயிட்டான் இல்லையா, அதுக்கு நான் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில 5 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் இதுவரைக்கும் ஒரு விசிட்டரை கூட நம்ம ஹீரோ பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா, மேபி நம்ம கிட்ட பேசுறவங்க நல்லா பேசிட்டு மனசுக்குள்ள நான் கொலைகாரன் யோசிப்பாங்களோன்னு பயம். நம்ம ஹீரோக்கு குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு. அதனாலயே மீட் பண்ணாம இருப்பாரு. இங்க ஒரு டெட்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசரை காமிக்கிறாங்க. இவர் வந்து கூப்பிடுறாரு, உன்னை பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கம் போல நம்ம ஹீரோ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலா உன் மனைவியுடைய தங்கச்சி மச்சினிச்சி பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது, மச்சினிச்சியா அப்படின்னா உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆக்சுவலா இந்த டெட்டுக்கு ஹீரோவை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. ஒரு மோசமான அதிகாரி. ஆக்சுவலா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தன்னுடைய பையனையே கொலை பண்ணிட்டு வந்த கொலைகாரன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோவை நடத்துவாரு. இப்போ கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்க கண்ணாடிக்கு அந்த பக்கமா மச்சினிச்சி, அவங்க பேரு ரேச்சல், நம்ம ஹீரோ பேரு டேவிட். அவங்க வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஊருக்கு டூர் மாதிரி போனாங்க. அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாமே என்கிட்ட காமிக்கும் போது நான் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆனேன். நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பிரிண்ட் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை காமிச்சா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியல. இதுல என்ன இருக்கு, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லா பாரு டேவிட், அவங்கள பார்க்காத, அவங்களுக்கு பின்னாடி ஒரு பையன் நிக்கிறான் பாரு அப்படின்னு. அந்த பையனை பார்த்தோன்னே ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா நம்ம ஹீரோவால கொலை செய்யப்பட்டான்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய பையன் தான் அங்க இருக்கான். ஆக்சுவலா இது எப்படி தன்னுடைய பையன் சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம ஹீரோடைய பையனுக்கு ஃபேஸ்ல ஒரு பர்த் மார்க் இருக்கும். ஒரு அரை நிலா மாதிரி ஒரு ஷேப்ல வந்துட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலகுது. இது கண்டிப்பா என் பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு பார்க்க அந்த மாதிரி தான் தெரியுது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த விஷயம் என்னுடைய மனைவிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இது உங்க பையனா இல்லாம அந்த பொண்ணுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லல அப்படின்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது டெட் வராரு. இவங்க பேசுற எல்லாமே நோட் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள இருந்து. டெட் வந்துட்டு டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, இன்னும் ஒரு செகண்ட் அப்படின்றாரு. அதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டு கூட்டிட்டு போக நம்ம ஹீரோ சைகிலேயே சொல்றாரு, என் மனைவியிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது, நான் வந்துட்டு வார்டனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் அமைதியா போக, நான் வார்டனை பார்க்கணும், நான் உடனே போயிட்டு வார்டனை பார்த்தே ஆகணும் அப்படின்னும் போது, என்னடா ஓரா முரண்டு பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கி கொண்டு போயிட்டு தனிமை செல்ல போட்டு, அதுக்கப்புறமா டெட் வேற யாருக்கோ மெசேஜ் பண்றாரு. இந்த மாதிரி ஹீரோவை பார்க்க யாரோ வந்தாங்க, ஹீரோவுடைய மச்சினிச்சு வந்தாங்க. 5 வருஷமா எந்த விசிட்டரையும் பார்க்காத நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ மெசேஜ் பண்றாரு. ஆக்சுவலா டெட் வேற யாருக்கோ ஒர்க் பண்றாரு போல நம்ம ஹீரோவை கண்காணிக்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நமக்கு வார்டனை காமிக்கிறாங்க. வார்டனுடைய பேரு பிலிப்ஸ். இந்த வார்டனும் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதே போல வார்டனுடைய பையனும் ஹீரோவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோவை 5 வருஷத்துக்கு அப்புறமா யாரோ பார்க்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் யாரையும் மீட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வந்தவனே வார்டன் நம்ம ஹீரோவையே கூப்பிட்டு கேட்கிறாரு, உன்னை யாரு பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரேச்சல் தான்
என்ன பார்க்க வந்தா அவரு சொன்ன அந்த பொண்ணு சொன்ன எல்லாமே சொல்லிட்டு எனக்கு என் பையன் உயிரோட இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு, அதை நான் செக் பண்ணோம், என்னுடைய கேஸ் ஃபைல நான் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னும் போது சரி ஓகே பார்க்கலாம் நீ கிளம்பு, ஆனா இது எல்லாமே ஒரு வீண் வேலை தான், ஏன்னா உனக்கு எதிராக தான் எல்லா எவிடன்ஸும் எல்லா ஆதாரமும் இருக்கு, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, நீ கிளம்பு குத்தனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு இவரு கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவை மீட் பண்றாரு. இந்த மாதிரி ரேச்சல் வந்து மீட் பண்ணிருக்கா, கேஸோடைய ஃபைல வேற கேக்குறான், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது உன்னுடைய விருப்பம், நீ கேஸோடைய ஃபைல கொடுப்பியோ கொடுக்க மாட்டியோ அது எல்லாமே உன்னுடைய விருப்பம், ஏன்னா நீ தான் அங்க வார்டனு, ஆனா உறுதியா எனக்கு தெரியும் என் பையன் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இந்த வார்டனுக்கு ஒரு பையன் இருக்காரு அப்படின்னு சொன்னாலையா, பையனை கூப்பிட்டு தான் இங்க வந்திருப்பாரு. ஆமா திடீர்னு என்ன ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல டேவிட பார்க்க ரேச்சல் வந்தாலாம், இந்த மாதிரி பையனை பார்த்ததா சொல்லிருக்கா, போட்டோலாம் காமிச்சிருக்கா, எதுவுமே புரியல, சரி இந்த விஷயம்லாம் நம்ம பர்சனலா அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களை யாரோ வேவ் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டே வார்டன் வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த கேஸ் உடைய ஃபைலை கொண்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஒரு போலீஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ வாங்கி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்கு பழைய பிளாஷ்பேக் கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எதிராக ஒரு விஷயத்த சப்மிட் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு நைட் டெரஸ் வருமா, அதாவது நைட் டைம்ல சில எபிசோட் மாதிரி வரும், அவரு கனவுல இல்ல தூக்கத்துல எல்லாமே பண்ணுவாரு, என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியவே தெரியாது, அது எல்லாமே தூக்கத்துல மட்டும்தான் பண்ணிருப்பாரு, என்னதான் ஹிப்னடைஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டாலும் நான் தூங்கிட்டு இருந்தேன் ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கே தெரியாம ஹீரோவால கொலை கூட பண்ண முடியுமா, அதுதான் இந்த நைட் டெரஸ் உடைய ஒரு மோசமான விஷயம் அப்படின்லாம் பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான சாட்சி நம்ம ஹீரோவுடைய பக்கத்து வீட்டு பாட்டி, அவங்க சொல்றாங்க நான் பார்த்தேன் நைட் ஒரு 11-12 மணி இருக்கும், அந்த டைம்ல இவன் பேஸ்பால் பேட்டை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி பள்ளம் தோண்டி புதைச்சிக்கிட்டு இருந்தான், அதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு புரியல இந்த பக்கத்து வீட்டு பாட்டி ஏன் பொய் சொல்றாங்க, நம்ம ஹீரோ பேஸ்பால் பேட்டை புதைக்கவே கிடையாது, நைட் டைம்ல வெளியே போகவே கிடையாது, இவங்க ஏன் பொய் சொல்றாங்கன்னு புரியல. அடுத்து ஹீரோவுடைய மனைவியையும் ஹீரோவுடைய மனைவியுடைய தங்கச்சியும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய முன்னாள் மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா வேற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க. இப்போ வந்துட்டு கூடிய சீக்கிரமே பேபி ஷவரும் நடத்த போறாங்களாம். அதை பத்தி தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே எமோஷனல் ஆகுறாங்க. என் பையன் இறந்து போயிட்டான், அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் என்னுடைய பையன் என் வயிற்றுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு, இந்த குழந்தை என் பையனா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். சரி இந்த டைம்ல போயிட்டு அந்த பையனை பார்த்ததா அந்த குழந்தைய பார்த்ததாலாம் சொன்னா கண்டிப்பா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு உடஞ்சி போக கூட வாய்ப்பு இருக்கு, பிரெக்னன்சில கூட காம்ப்ளிகேட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க, மறைச்சிடுறாங்க. இப்போ ரேச்சல் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். இந்த டைம்ல ஜெயில இருந்தே நம்ம ஹீரோ கால் பண்றாரு, அபிஷியலாவே கால் பண்றாரு. கால் பண்ணி உன்னை மீட் பண்ணும், முக்கியமான விஷயம் பேசணும், நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜெயில அந்த டெட் இருக்காரு பாத்தீங்களா, இவரு வேற யாருக்கும் மெசேஜ் பண்ணிருப்பாரு, அங்க இருந்து ரிப்ளை வருது. அந்த ரிப்ளை என்ன அப்படின்னா, ஜெயிலுக்குள்ள ஒரு சைக்கோ இருக்கான, அவன் ஒரு மோசமான சைக்கோ, அவனை தலைமை செல்ல தான் போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க, அவனை எப்படியாச்சும் திறந்து விடு, அவன் போயிட்டு கொலை பண்றான், அவன் நம்ம ஹீரோவுடைய கதையை முடிச்சிருவான், நீ எதுவுமே கண்டுக்கவே கூடாது, கொலை முடிகிற வரைக்கும் அங்கேயே நின்று வேடிக்கை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம டெட்டும் ஓகே சொல்றாரு. அதே போல நம்ம ஹீரோ அங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கொலைகாரன் சைக்கோ வரான், வந்தவன் லைட்டா பேச்சு கொடுத்துக்கிட்டே ஹீரோவை அட்டாக் பண்ணி கொலை பண்ண பாக்குறான். இந்த விஷயத்தை டெட் பாக்குறாரு, அமைதியாவே இருக்காரு. இந்த விஷயத்தை ஹீரோ நோட் பண்றாரு. இது மட்டும் இல்லாம அங்க இன்னொரு போலீஸ் அதிகாரியும் இருக்காரு, அவரு பார்த்துட்டு தடுக்க வரும்போது டெட் தடுக்கிறாரு. அந்த சைக்கோ சாதாரண ஆளே கிடையாது, நரபலி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கேனபல் சைக்கோ, அவனை போயிட்டு தடுக்க போனேன் அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய உயிருக்குமே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணு மத்தவங்களை கூப்பிடலாம் அப்படின்றாரு. மீன்ஸ் என்ன அப்படின்னா அடுத்தவங்களை கூப்பிட்டு அடுத்தவங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவை அவன் கொலை பண்ணுவான் அப்படின்றதான் மீனிங். நம்ம ஹீரோவுடைய கழுத்தை பிடிச்சு நிறுத்தி ஆல்மோஸ்ட் ஹீரோ சாகர கண்டிஷன், மயக்கமாகற கண்டிஷன். அந்த டைம்ல ஹீரோவுடைய பையன் ஹீரோவை கூப்பிடுற மாதிரியே சவுண்ட் கேக்குது, அப்பா என்ன காப்பாத்துங்க, அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்க அப்படியே ஹீரோ கண்ணை முழிக்கிறாரு, பயங்கர வெறியாகிறாரு, அவனை போட்டு பொலன்னு புலக்கிறாரு. இப்ப போயிட்டு தடுக்கிறாங்க. இந்த டெட் நம்ம ஹீரோவை பிடிச்சு கொண்டு போயிட்டு அந்த ஒரு செல்ல போட்டு பூட்டும் போது நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன், நீ வந்துட்டு என்ன கொலை பண்ண அலோ பண்ற, நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னும் போது உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டெட் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்போ இந்த சண்டை நடந்துச்சு பாத்தீங்களா, இதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் அந்த 2 போலீஸ் அதிகாரிகளையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஆக்சுவலா மொத்தமா 50 கைதிகளுக்கு நாங்க 2 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், யாரு வெளியே வரா, யாரு உள்ளுக்குள்ள போறா, யாரு அட்டாக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கவனிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டு அந்த கதை
கதையவே மாத்துறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ரேச்சல் ஹீரோவை பார்க்க வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ கேக்குறாரு, எப்படி டிஎன்ஏ மேட்ச் ஆகும்? இப்போ வந்துட்டு என்னுடைய பையன் வேற இடத்துல இருக்கான் அப்படின்னா, உயிரோடு இருக்கான், சாகவே இல்லை அப்படின்னா, அந்த டெட் பாடியோட ஏன் டிஎன்ஏ எப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் சப்ப மேட்ரு. எந்த லேப்ல டெஸ்ட் பண்றாங்களோ அங்க காசோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து கூட மாத்தி வைக்க கூட வாய்ப்பு இருக்கு, மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ரிப்போர்ட் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அடுத்து ரெண்டாவது விஷயம், இந்த பக்கத்து வீட்டு பாட்டி எனக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததோ இல்ல பேசினதோ பழகினதோ எதுவுமே கிடையாது, அவங்க யாருன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் பண்ணாத விஷயத்த பண்ணனு ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னும் போது, அவங்கள பத்தி விசாரி அப்படின்னா நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோவுடைய முன்னாள் மனைவி தங்கச்சிக்கு கால் பண்றாங்க. நீ வந்துட்டு ஹீரோவை போயிட்டு மீட் பண்ணியா? எனக்கு யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பொண்ணு பேச்சு வாக்குல ஆமா மீட் பண்ண அப்படின்னும் போது, என்னுடைய பையனை கொலை பண்ண கொலைகாரனை போயிட்டு நீ மீட் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு கோச்சிக்கிட்டு போனை வச்சிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. டெட் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது வந்து எழுப்புறான். இந்த மாதிரி உனக்கு அடிபட்டுக்கு இல்லையா, அந்த சைக்கோ கூட சண்டை போடும் போது அடிபட்டுக்கும், அப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல, இப்ப கூட்டிட்டு போறேன், வார்டன் தான் கூட்டிட்டு போக சொன்னாரு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஒரு மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, அமைதியா இருக்கு. நம்ம ஹீரோ முன்னாடி போக ஒரு பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயிலுக்குள்ள யாருமே தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேட் இருக்கும். ஒரு கேட்டையும் இங்க இருந்து வாக்கி டாக்கில சொன்னா மட்டும்தான் அங்க இருந்து ஆன் பண்ணுவாங்க. அதாவது கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஓபன் பண்ணுவாங்க. இவங்களால ஓபன் பண்ண முடியாது. இவங்களால எப்ப ஓபன் பண்ண முடியும் அப்படின்னா, எமர்ஜென்சிக்காக ஒரு ஸ்பேர் கீ மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கீயை வச்சு ஓபன் பண்ணா ஓபன் ஆகும். இவரு எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேர் கீயை யூஸ் பண்ணி எல்லா டோரையும் திறக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை ஹீரோ நோட் பண்ணிட்டாரு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா எல்லாருமே தூங்குறாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்பேர் கீ யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டெட் கத்தி எடுக்கிறாரு. உன்னை கொலை பண்ண போறேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு. நம்ம ஹீரோ பயந்துட்டு ஓடுறாரு. பின்னாடியே எவரும் ஓடி வந்து ஒரு இடத்துல புடிச்சு வச்சு, ஏன்னா அந்த இடத்தை தாண்டி ஹீரோவால போக முடியல, வசமா மாட்டிக்கிட்டாரு. இங்க பாரு, எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நான் காசும் வாங்கிட்டேன், உன்னை கொலை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர, அப்போ அங்க வந்து இன்னொரு அதிகாரி ஹீரோவை பின்னாடி பக்கமா இருந்து அட்டாக் பண்ணி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவுடைய மச்சு நிச்சயம் காமிக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த நியூஸ் கம்பெனிக்கே கால் பண்ணி, இந்த மாதிரி இந்த லேடியை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இந்த லேடியை பத்தி தகவல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு கால் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த லேடி அந்த ஏரியா விட்டு அந்த ஊரை விட்டு சொல்ல போனா அந்த ஸ்டேட்டை விட்டு காலி பண்ணிட்டு வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்களாம். இப்போதைக்கு அவங்க பேர்ல ஒரு போஸ்ட் பாக்ஸ் மட்டும் இருக்கு. அந்த போஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் எப்பயாச்சும் லெட்டர் வர வாய்ப்பு இருக்கு, வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு ஜெயிலுக்குள்ள காமிக்கிறாங்க. ஹீரோக்கும் காயம்பட்டு அந்த கிளினிக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கிளினிக்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அங்க வந்த வார்டன் ஹீரோவை பிடிச்சி காட்டுக்கத்தா கத்துறாரு. ஒரு ஜெயில் இன்சார்ஜையே நீ அட்டாக் பண்ணுவியா, அட்டாக் பண்ணி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி திட்டும் போது, அங்க நான் எதுவுமே பண்ணவே இல்லைங்க, அந்த ஆள் தான் கொலை பண்ண பார்த்தாரு, எல்லாத்துக்குமே அவரு தான் காரணம் அப்படின்னா, இங்க பாரு, தன்னுடைய பையனையே கொலை பண்ணிட்டு வந்த கொலைகாரனை நம்புவனா இல்ல எனக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு போலீஸ் அதிகாரியை நம்புவனா, ஒழுங்கா அமைதியாரு, இதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு நீ தனிமை சிறையில தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு டெட் அங்கிருந்து போ சொல்றாரு. டெட் அங்கிருந்து போ சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, நைட் என்ன விஷயமாச்சோ அது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், டெட் உன் மேல கத்திய வச்சிருந்தான் அப்படின்ற விஷயத்த அந்த இன்னொரு போலீஸ் அதிகாரி பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாரு. அவனுக்கு எதிராக இந்த விஷயம்லாம் பேச முடியாது அப்படின்னா அவனை இங்கிருந்து கழட்டி விட்டேன், நீ என் கூட வா, தனிமை செல்லுகளாம் கூட்டிட்டு போறது கிடையாது, நீ என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா அங்க வார்டனுடைய பையன் இருக்கான். அதாவது ஹீரோடைய பாலிய ஸ்நேகிதன், பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவனை ஹக் பண்ணிட்டு ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பாத்தியே பல வருஷம் ஆகுது, ஆக்சுவலா உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட பிராமிஸ் பண்ணிட்டு தான் இந்த ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்தேன். இந்த ஜெயிலுக்குள்ளேயே உன்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னா இதுக்கப்புறமும் இங்க சேஃப் கிடையாது, நீ தப்பிச்சு போயிரு அப்படின்னும் போது, என்னது தப்பிச்சு போயிரா, தப்பிச்சு போய் எங்க ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதனால தான் என் பையனை கூட்டு வந்திருக்கேன், என் பையனுடைய யூனிஃபார்ம் வாங்கிட்டு நீ போட்டுக்கோ, என் கூட வெளியே வா, நான் உன்னை தப்பிச்சு வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணி வெளியே கூட்டிட்டு போகும்போது, ஒருவேளை மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என் மேலேயே கண்ணை வச்சு என்ன பணைய கைதியை வச்சு பிடிச்சிரு அப்படின்றாரு. இப்ப அப்படியே அந்த ஃப்ரெண்டோடைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஹீரோ போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது டெட் பாக்குறாரு, ஃபேஸ பார்க்கல, பின்னாடி பக்கமா இருந்து பாக்குறாரு. என்ன பாஸ், அவனை கொண்டு போயிட்டு தனிமை செல்ல போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, போட்டேன், நான் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், நீ கூட கிளம்புறேன் அப்படின்னு, நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ டெட்டுக்கு டவுட் ஆகுது. இந்த நடை உடை பாவனை இது எல்லாமே பார்க்கும்போது ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கிட்ட அந்த கட்டையோட வர, அப்ப நம்ம ஹீரோ உஷாராயிட்டு கண்ணை தூக்கி இந்த வார்டன் தலையில வச்சு எல்லாரும் நகருங்க, நகரல அப்படின்னா இவரை ஷூட் பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கார்லயே கடத்திட்டு போறாரு.
வார்டனை கடத்திட்டு போனா போலீஸ் சும்மா விடுவாங்களா, பயங்கரமா சூழ்ந்துட்டாங்க. ஹெலிகாப்டர்ல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அந்த ஹைவேவியே மொத்தமா பிளாக் பண்றாங்க. டயரை பஞ்சர் பண்றதுக்கு அந்த முள்வேலி எல்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கார்ல போயிட்டு இருக்கும் போது வார்னே சொல்றாரு, இங்க பாரு முள்வேலி எல்லாம் போட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது, இப்போ என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன பண்ண போறேன்னா உங்க பேச்சை கேட்டு வெளியே வந்துட்டேன், யோ திரும்ப உள்ளுக்குள்ள போயிட்டு மாட்டிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நெகோசியேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போலீஸ் நம்ம வார்டனுடைய போனுக்கு கால் பண்ண ஹீரோ தான் பேசுறாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த முள்வேலியை கிளியர் பண்ணுங்க, இல்லனா இந்த ஆளுடைய தலை சதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கண்ண வைக்க தூரமாந்து போலீஸும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ ரெண்டாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ வந்துட்டு போன்லயே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒழுங்கா அந்த முள்வேலி எடுங்க, எல்லாரும் நகர்ந்து போங்க, இல்லனா இவரை ஷூட் பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தப்பிச்சிட்டாரு. இவரை தப்பிச்சிட்டாரு அப்படின்ற விஷயத்த நியூஸ்ல எல்லாம் பிரேக்கிங் நியூஸா லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத வந்துட்டு ரேச்சலும் பாக்குறாங்க, நம்ம ஹீரோவுடைய முன்னாள் மனைவியும் பாக்குறாங்க. நம்ம குழந்தையாளுக்கு தெரிஞ்சவனே நம்ம மாமாவை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எந்த பக்கம் வராரு, எங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு மாலுக்குள்ள வந்து வெயிட் பண்ண அந்த வார்டன் தப்பிக்க வைக்க ஹெல்ப் பண்றாரு. நம்ம ஹீரோவும் ரேச்சலுடைய உதவியால தப்பிக்கிறாரு. ரேச்சலே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டாங்க. பார்த்தா காரை வந்துட்டு இந்த வார்டன் ஓட்டிட்டு வராரு. யோ என்னையா நீ காரை ஓட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் சுத்தி வளைச்சு இவரை காப்பாத்துற மாதிரி இவரை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. எங்கயா அந்த கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மாலுக்குள்ள போனோனே அங்க இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினா, நான் வேற வழி இல்லாம காரை ஓட்டிட்டு தனியா வந்துட்டேன் அப்படின்னும் போது இவரை விசாரிக்க கூட்டிட்டு போறாங்க. நமக்கு அப்படியே ஜெயில அந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒருத்தன் கொலை பண்ண பார்த்தானே அவன் டெட் போயிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி அவன் தப்பிச்சிட்டானா, என்ன வேற அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னும் போது, நீ சரியான பைத்தியக்காரன், எந்த வேலையும் உன்னால உருப்படியா பண்ண முடியாது, இந்த விஷயம் மட்டும் பாஸுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா உன்னையும் குடும்பத்தையும் கொலை பண்ணாம விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்த டெட்டே பயந்து போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ரேச்சல ஹீரோயின் வச்சுக்கலாம், கூப்பிட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயந்து போயிட்டு நடுங்கி போயிட்டு இருக்காரு. 5 வருஷமா எதுவுமே பண்ணாம குட்டி குஞ்சானா நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ளேயே அடங்கி ஒடுங்கி இருந்தாரு. இப்போ வந்துட்டு பெரிய சம்பவமே பண்ணிட்டு தப்பிச்சு வந்துட்டாரு இல்லையா, அதனாலேயே பயமா இருக்கு. இன்னொன்னு ஹீரோயினுக்கும் அப்பயே நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டா இருந்தோம், அப்பயே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க நினைச்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா கோர்ட்டையே முடிவு பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டதுனாலதான் நீ 5 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே மனைவி கிட்ட சொல்லணும், அவளுக்கு கால் பண்ணு அப்படின்னா அவ புது புருஷனுடைய பிரெக்னண்டா வேற இருக்கா, அவ ஒரு புது வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னும் போது ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே இதே டைம்ல ஹீரோவுடைய முன்னாள் மனைவி தங்கச்சிக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்துட்டாரு அப்படின்னா இவ வேற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிட்டு புருஷன்காரனை மீட் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னா நம்ம ஹீரோ தப்பிச்சு போகும்போது விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது கடைசியா யாரு மீட் பண்ண வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரேச்சல் பிரச்சனைல மாட்டிப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்போ டெட்ட காமிக்கிறாங்க. டெட்டுக்கு மெசேஜ் வருது, ஒன்னு நீயே சுட்டுக்கிட்டு நீயே தற்கொலை பண்ணி இறந்து போ, இல்லனா நானே உன் குடும்பத்தோட கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் மிரட்டுறான். டெட்டுக்கு பயமா இருக்கு, இவருக்கு செம ஃபீலிங்கா இருக்கு. இவர் வந்துட்டு அந்த குடும்பத்தையே தப்பிக்க வைக்க வேற ஊருக்கு அனுப்பிச்சு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜெயில காமிக்கிறாங்க. FBI இந்த கேஸை விசாரிக்கணும், நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிட்டாரு இல்லையா, இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு 4-5 டிடெக்டிவ் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல சாரா இந்த மொட்டை இந்த 2 பேருமே வந்துட்டு முதல்ல கேஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலுக்கு வந்து வார்டனையும் வார்டனுடைய பையனையும் விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன விஷயமாச்சோ அதை சொல்லாம பொய் சொல்றாங்க, ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விசாரிக்க என் ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன். அந்த டைம்ல என் பையன் என்ன பார்க்க வந்திருந்தான். என்னுடைய பையனை பணைய கைதியா வச்சு அவனை அட்டாக் பண்ணி அவனை கட்டி போட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து அவன் போட்டுட்டு அவனை மாதிரியே தப்பிச்சு போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லனா உன்னையும் ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி தப்பிக்க ட்ரை பண்ணா. அந்த டைம்ல தான் டெட் வந்தாரு. அப்ப வந்துட்டு தப்பிச்சு ஓடனா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சொல்லும் போது இவங்க நம்பவே மாட்டாங்க. எல்லாமே சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க. இந்த மாதிரி தப்பிச்சு போக ட்ரை பண்ணது முன்னாடி என்ன விஷயமாச்சோ அது எல்லாமே கேமரா ஃபுட்டேஜை பார்த்தா அதுல நிறைய ஃபுட்டேஜ் வந்துட்டு டெலிட் ஆயிருக்கு. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி டெட் தான் டெலிட் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆளையும் டெலிட் பண்ணும், அந்த ஆளை போயிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல இவங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினும் கிளம்பி டெட்டுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் மட்டும் உள்ளுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னோட போக இவனுக்கு பின்னாடி டெட் வந்து கன் பாயிண்ட்ல ஹீரோவை பிடிக்கிறான். என்ன எதுக்குடா கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு உன்னை கொலை பண்ணும் அப்படின்றதெல்லாம் என்னுடைய எய்மே கிடையாது, எண்ணமே கிடையாது, உன்னை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கொஞ்சம் காசு கொடுத்தாரு, நீ என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்காணிச்சு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னால இப்போ உன்னை கொலை பண்ண முடியல அப்படின்றதுனால என்ன நானே தற்கொலை பண்ணிக்கணும், இல்லனா குடும்பத்தையே கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் மிரட்டுறான். இப்போ எனக்கு வேற வழியே கிடையாது
அப்படின்னும் போது, இங்க பாரு என் பையன் உயிரோட இருக்கான், சாவல, நீ ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது, நல்லவன், என் பையனை தேடி கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது, முடியாது மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஷூட் பண்றான். இப்போ ஹீரோயின் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா அவன் ஹீரோவை ஷூட் பண்ணாம தனக்கு தானே ஷூட் பண்ணிட்டு இறந்து போய் கிடக்குறான். இப்போ ஹீரோயின் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தவங்க இந்த கொலையை வேற உண்மையில போட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தப்பிச்சு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறமா தான் அந்த சாரா வராங்க. இவங்க வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ள அந்த இன்னொரு டிடெக்டிவ் ஜெயில இருக்க மத்த கைதிகள் கிட்ட விசாரிக்கும் போது நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா தான் டெட் அங்க வந்தாரு. அவருடைய எமர்ஜென்சி கீயை நார்மலா ஓபன் பண்ணாம எமர்ஜென்சி கீயை போட்டு ஓபன் பண்ணி தான் இங்க இருந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போனாரு. நாங்க அந்த விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கைதி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல சாரா இந்த மொட்டை டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி டெட்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, மேபி ஹீரோவா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கத்துல இருக்க செல்மேட்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த மொட்டை சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. இவங்க வேற ஒரு ஊருக்கு கார்லயே போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வரும்போதே நம்ம ஹீரோ டெட்டோடைய போனை தூக்கிட்டு வந்துட்டாரு. இந்த போனுக்கு அந்த வார்டன் ஹீரோவுடைய அப்பாவை மீட் பண்ண போகும்போது கூட யாரோ ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க பாருங்க. அவன் இந்த போனுக்கு கால் பண்றான். ஹீரோ அட்டென்ட் பண்ணவனே, நீ ஒரு பெரிய விபரீதத்தோட மோதிக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் பின் விளைவு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையே மிரட்ட, நான் என் பையனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன், அப்படி என்ன பின் விளைவு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். இப்போ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட ஹீரோ கேக்குறாரு, உன் வேலை ஏன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு செமையா ஃபீல் பண்றா. ஒரு செக்ஷுவல் அசால்ட் விக்டிமை வந்துட்டு நீ வெளியே வா, எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணு, நீ வெளியே வந்து எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணாதான் மத்தவங்களும் உன்ன மாதிரி ஒரு தைரியமா வெளியே வருவாங்க, அண்ட் யார் உன்னை இந்த மாதிரி பண்ணாங்களோ நேரடியா வந்து பேசு அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணை கொஞ்சம் ஏத்தி விட, இல்லனா அந்த பொண்ணை மன ரீதியா ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச, இந்த பொண்ணு சொன்ன பேச்சை கேட்டு அந்த பொண்ணு வெளியே வந்து போஸ்ட் வீடியோலாம் போட்டு கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் பப்ளிசிட்டியா மாறி இருக்கா. இந்த பப்ளிசிட்டி தாங்க முடியாம எல்லாரும் இந்த பொண்ணை கலாய்க்க, இந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது மனசொடைஞ்சு போயிட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் ஹீரோயின் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். அந்த பொண்ணுடைய சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இன்னமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே பேசிக்கிட்டே இவங்க நியூயார்க் வந்துட்டாங்க. 5 வருஷமா நம்ம ஹீரோ யார்ட்டையும் பேசாம பழகாம சொல்ல போனா தனிமை செல்லியே கழிச்சிட்டாரு. இப்போ நியூயார்க்கு அத்தனை கூட்டத்துக்கு மத்தியில வரும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி நம்ம ஹீரோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு. இதே ஊர்ல நம்ம ஹீரோயினுடைய முன்னாள் காதலனுடைய ஒரு வீடு இருக்கு. அவனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் நியூயார்க்கு வந்திருக்கேன், இங்க ஸ்டே பண்ண எனக்கு இடம் வேணும், உன்னுடைய வீட்டுல ஸ்டே பண்ணிக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த 2 டிடெக்டிவ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ரூம், நம்ம ஹீரோ யூஸ் பண்ண பாத்ரூம் எல்லாம் செக் பண்றாங்க, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய கேஸ் ஃபைல் எப்படியோ ஹீரோ கையில கிடைச்சிருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த கேஸ் ஃபைல்ல பக்கத்து வீட்டு லேடியோடைய அந்த போட்டோ, அந்த டீடைல்லாம் இருக்கும் இல்லையா, இவங்க சாட்சி சொன்னாங்க இல்லையா, இவங்களை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஃபைல்ல தனக்கு எதிராக சாட்சி சொன்னவங்களை ஹீரோ மார்க் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா இவங்களை தேடி போக கூட வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம டெட்டை பத்தியுமே சில விஷயம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. டெட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி மாசம் $1000 அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. அது மேபி நம்ம ஹீரோ என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்கா இருக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க கொலை பண்ண சொல்லும் போது, அவரு கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்ண சொன்னாங்க, கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்ற விஷயம்லாம் விசாரிச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இந்த கருப்புல நம்ம ஹீரோ தப்பிச்சு போனோடனே டெட்டை கொலை பண்ணிட்டாரு. டெட்டை கொலை பண்ண கையோட இந்த பக்கத்து வீட்டு லேடி தனக்கு எதிராக சாட்சி சொன்னாங்களே இவங்களையும் கொலை பண்ணிடலான்னு கிளம்பியிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த லேடி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு இவங்களை காப்பாற்றணும். இவங்களை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஹீரோவை கூட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது இந்த பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டு நியூஸை பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி ஹீரோ தப்பிச்சிருக்காரு, தப்பிச்சு போறதுக்கு ஹீரோயின் கூட ஹெல்ப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆன இவன் வீட்டுல கேமரா செட் பண்ணிருக்கான் போல, அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் வரான்ற விஷயத்த ஹீரோயின் சொல்லிருக்கவே மாட்டாங்க. அடுத்து ஆடம் காமிக்கிறாங்க. ஆடம் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த வார்டனுடைய பையன். இவன் போயிட்டு எதையோ தோண்டிக்கிட்டு இருக்கான். எதை தோன்றான்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய பையனை ஹீரோ கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி ஹீரோடைய பையனை அடக்கம் பண்ண அந்த சமாதியை தோண்டிக்கிட்டு இருக்கான். இவன் ஏன் தோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே 2021 நடந்த ஒரு பழைய பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி பண்றாங்க. நம்ம ஹீரோவுடைய மனைவியோடைய தங்கச்சி, அதுக்கப்புறமா வார்டனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆயிருக்கும். ஆனா இதுக்கப்புறமா கண்டிப்பா அந்த பையன் கூட சேர போறதே கிடையாது, அவங்க கூட எனக்கு கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் பேசி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் வியர்டா உட்காந்துட்டு பியர் அடிச்சுட்டு இவங்களையே பார்த்து
பாத்துக்கிட்டு இருக்கான். யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் பேர் வந்துட்டு கைல், ஆனா நாங்க எல்லாருமே அவனை ஒரு பட்ட பேர் வச்சு ஷிம்புன்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் அந்த வார்டனும் பாக்குறாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துக்கிறாங்க. இப்போ ரியல் டைம்ல நியூயார்க்ல காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த லேடியோடைய பேர் எதுக்காக அந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல போஸ்ட் பாக்ஸ் இல்ல, வீட்டுல போஸ்ட் பாக்ஸ் இல்ல அப்படின்னா நியர்பைல இருக்கிற ஏதோ ஒரு போஸ்ட் பாக்ஸை நம்ம ரெண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு வர வேண்டிய எல்லா போஸ்ட்டுமே அங்க இருந்து வரும். நம்ம அந்த பக்கம் போனா அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வரலாம். அந்த மாதிரி தான் அவங்க ரெண்ட் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி, நான் போயிட்டு அந்த போஸ்ட் பாக்ஸை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோவுடைய முன்னாள் மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க கிட்ட வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க. உங்க தங்கச்சிக்கும் உங்க முன்னாள் ஹஸ்பண்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பெருசா இந்த கனெக்ஷனும் கிடையாது, என் புருஷன் அப்படின்ற மாதிரி தெரியும், வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு. சரி, அவங்க எதுக்காக இப்போ சம்பந்தமே இல்லாம நியூயார்க் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனது நியூயார்க்கு போயிருக்காங்களா, அது எனக்கே தெரியாது அப்படின்னு. உங்க தங்கச்சி உங்களுக்கு கால் பண்ணாங்களா, கடைசியா எப்போ கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சும்மா கால் பண்ணி பேசினா, அதுக்கப்புறம் கால் பண்ணா போவே இல்லை அப்படின்னு. சரி, ஓகே, இவங்களுக்கு எதுவுமே தெரியல போல, ஏதாவது தெரிய வந்தா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த FBI ஏஜென்ட் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த இன்னாள் கணவன் திட்டாரு, உனக்கு எல்லாமே தெரியும், அவங்க கிட்ட கால் பண்ணி எல்லாமே சொன்னா நீ ஏன் மறைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படின்னா என் தங்கச்சிய மாட்டியா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாமே சரிதான், ஒரு கைதி கூட ஓடி போயிருக்கா, ஒரு கைதிக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா, இந்த விஷயம் தெரிய வந்தா கண்டிப்பா உன் தங்கச்சிக்கும் பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை, பார்த்து முடிவு பண்ணு, முக்கியமா நீங்க 3 பேருமே சேர்ந்து ஜெயிலுக்கு போகாம இருந்தா ரொம்ப சந்தோஷம், ஓகே தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பாவையும் அந்த வார்டனையும் காமிக்கிறாங்க. என்ன விஷயம் ஆச்சு, என்னதான் ஆச்சு, என் பையன் எப்படி தப்பிச்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் எல்லாமே சொல்லிடுறாரு. ஜெயிலுக்குள்ள டெட்டால உன் பையனுடைய உயிருக்கே பிரச்சனை, வேற வழியே இல்லாம தான் நானும் என் பையனும் சேர்ந்து காப்பாத்தணும், தப்பிக்க வச்சோம் அப்படின்னு. இப்போ அப்பா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரு முன்னாள் போலீஸ் அதிகாரி. இந்த மாதிரி நம்ம ஹீரோ எதையோ கொலை பண்ணிட்டாரு, யாரையோ கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சி போலீஸ் பாட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோவுடைய அப்பாவும் போலீஸ் தானே, அவருக்கும் தெரிய வந்திருக்கும், பையன் தான் குடிபோதையில அப்படி இல்லைன்னா அந்த தூக்கத்துல டெரஸ் வரும் இல்லையா, அதனால கொலை பண்ணிட்டாரு போல, அவருக்கே தெரியாம கொலை பண்ணிட்டாரு போல, காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்டனையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இவங்க தான் அந்த பேஸ்பால் பேட்டை கொண்டு போயிட்டு பின்னாடி பக்கமா புதைச்சி வச்சிருப்பாங்க. இவங்க தான் பையனை காப்பாத்த புதைச்சே வச்சிருப்பாங்க. இப்போ ரியல் டைம்ல இது எல்லாமே இவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஆடம காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு அந்த கல்லறையை தோண்டினா பாத்தீங்களா, தோண்டி ஏதோ பாலித்தீன் கவர்ல போட்டு கொண்டு போயிட்டு வண்டிக்குள்ள ஏத்தி வைக்கிறான். அடுத்து ஹீரோயினுக்கு அந்த பழைய கம்பெனியுடைய எடிட்டர் கால் பண்றாரு. கால் பண்ணி ஆக்சுவலா இவர் தான் வந்துட்டு பிரஷர் பண்ணிருப்பாரு, அந்த பொண்ணை வெளியே கொண்டு வா, அந்த பொண்ணு தைரியமா வெளியே வந்து பேசிட்டோம், அப்படி பேசினா அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் கவரேஜ் கிடைக்கும், நமக்கும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஏத்தி விட்டுருப்பாரு. இப்பயும் இவரு ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த பையன் இறந்து போல உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ற, அது உண்மையான பாரு, உண்மை அப்படின்னா அதை பத்தி ஒரு ஆர்டிகல் பண்ணு, நான் திரும்ப உன்னை கம்பெனில சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரஷர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த லேடிக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ் ரெண்ட்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அங்க போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இவங்க என்னுடைய அம்மா தான் கீயை தொலைச்சிட்டாங்க, எனக்கு இதனுடைய கீ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர் கீலாம் வாங்கி உள்ளுக்குள்ள போட்டு அந்த போஸ்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அட்ரஸ் தெளிவா போட்டிருக்கு. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த வேலைலாம் பாக்குற இந்த டைம்ல நம்ம ஹீரோவுடைய மனைவி வந்துட்டு தங்கச்சிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா போன் போது இவங்க போனையும் அட்டனே பண்ணிட்டாங்க. என்னடியே காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க கூட ஏன்டி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, உன்னுடைய பையன் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை கண்டுபிடிக்க தான் நானும் புருஷனும் இங்க வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லும் போது இவங்களுக்கு பேச்சே வரல, ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு பாத்ரூம் போயிட்டு செம்மையா அழுகுறாங்க. இவங்க அழுகிற விஷயத்த அங்க ஒரு வெள்ளை கோட்டு போட்ட லேடி பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு என்னமா பிரெக்னெண்டா இருக்க, இந்த டைம்ல ஏன் அழுகுற, என்னாச்சு அப்படின்லாம் கேட்டு நலம் விசாரிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட நான் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கு முன்னாடியே FBI ஏஜென்ட் அந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சு அங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம நேரா போனா கண்டிப்பா மாட்டிப்போம், நான் போயிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கிறேன், அந்த கேப்பை யூஸ் பண்ணி நீ எப்படியாச்சும் மேல போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பிளான் பண்ணி வந்து மாட்டிக்க நம்ம ஹீரோ அந்த சைக்கிள் கேப்ல மேல போறாரு. மேல ஒரு போலீஸ் இருப்பாங்க, அவங்களையும் அட்டாக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டாரு, ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் பயந்துட்டு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கும் ஒரு கில்ட் ஃபீல் இருக்கு, நம்ம வந்துட்டு தப்பு பண்ணிட்டோம், போய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்களாம், அந்த பொண்ணு கேம்லிங் விளையாடி எக்கச்சக்கமா கடன் வாங்கி வச்சிருக்கா, கடனை அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது யாரோ கால் பண்ணிருக்காரு, யாரோ மீட் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி நீ போய் சொன்ன அப்படின்னா உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன், எல்லா கடனையும் நானே அடைக்கிறேன் அப்படின்னும் போது என் பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னா உனக்கு எதிராக போய் சொன்ன அப்படின்னும் போது யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேம்லாம் தெரியல, பார்க்க இந்த மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி எல்லாமே சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு மைண்டுக்குள்ள அந்த ஸ்ட்ரிம்ப் தான் வராரு. ஸ்டார்டிங் சீன்ல பார்க்ல உட்காந்துட்டு இந்த ஃபேமிலியவே பார்த்துட்டு பீர் குடிச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்களா,
அவரு தான் இவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. அவன் எதுக்காக இந்த வேலையை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு புரியாம போலீஸ் இங்க மேல வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பிடிச்சி விசாரிக்கும் போது ஹீரோயின் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னாலும் இவங்க FBI இவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். இவங்க வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னா ஹீரோ மேல போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி வராங்க. இந்த மாதிரி போலீஸ் தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்ணும்போது நானே தப்பிக்க வைக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு பாட்டி ஹெல்ப் பண்றாங்க. இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ள சாரா மேல வந்துட்டாங்க. சாரா இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்கா குதிச்சு போயிட்டு கடைசியா கீழே வந்துட்டு தப்பிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஸ்பாட்ல ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. இவங்க கன்னோட நிக்கிறாங்க. செத்தாண்டா சேகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டா குதிக்கிறாரு. குதிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடினா கீழே ஒரு லாரி ஓடுது. அந்த லாரிக்கு மேல சேஃபா குதிச்சிட்டாரு. குதிச்சு நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிட்டாரு. இப்ப இந்த லேடிக்கு ஒரே பயம். இந்த பக்கத்து வீட்டு பாட்டி கீழே ஓடி வந்து அதே ஷிம்புக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஆளு என்ன தேடி வந்தாரு, கன் பாயிண்ட்ல மிரட்டினா, அடுத்து நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கிரேவ்யார்ட்ல ஒர்க் பண்றவரு இந்த மாதிரி டெட் பாடியை காணோம், யாரோ தோண்டி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாக்கு கால் பண்ணி சொல்ல அப்பாவும் வார்டனும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க. இங்க வந்து பார்த்தவங்க ஷாக் ஆகுறாங்க. என் பேரனுடைய டெட் பாடியை தோண்டி எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஆக்சுவலா ஒரு ஆள் காருக்குள்ள ஏறி போன விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை பத்தி எல்லா டீடைலும் சொல்லும் போது இந்த காரு என்னுடைய பையனுடைய காரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு வார்டன் சொல்றாரு. டேய் பைத்தியம் முடிச்ச பட்டாமுச்சி, உன் பையன் ஏன்டா வந்துட்டு என் பேரனுடைய டெட் பாடியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பையனை மீட் பண்ணா. நான் தான் போய் தோண்டினேன். ஆனா தோண்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள டெட் பாடியே இல்ல. நம்ம எங்கடா கண்டுபிடிச்சிட போறோம், போலீஸ் எங்கடா கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போறதுக்கு முன்னாடியே அங்க இருந்த டெட் பாடியை வேற யாரோ கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது டேய் உண்மையதான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றான். சரி உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை, நீ ஏன் போயிட்டு டெட் பாடியை தோணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக DNA டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஹீரோவுடைய பையனா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஹீரோவுடைய பையன் இல்லைன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா ஹீரோ குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் இந்த விசாரணையை கொண்டு போலாம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணலான்னு போனேன் அப்படின்றான். அது மட்டும் இல்லாம ஆடம போலீஸ்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். ஒருவேளை இவன் அந்த குற்றவாளிக்கு தப்பிக்க ஹெல்ப் பண்ணானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல இப்போதைய ஸ்டேஷன்லாம் போக முடியாது, போலீஸ் சைட்ல இருந்து நமக்கு எந்த உதவியும் கிடைக்காது. இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த கேஸோடைய ஃபைல்லாம் கொண்டு வந்துட்டேன். நீங்க நானு அப்பா 3 பேருமே சேர்ந்துட்டு இந்த விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து ஹீரோவுடைய முன்னாள் மனைவியை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு டொனேஷன் கலெக்ட் பண்ற ஒரு ஈவெண்ட் மாதிரி இருக்காங்க. அந்த ஈவெண்ட்டையே இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு டாக்டர். இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம், நம்மளை விட்டா இவங்களுக்கு வேற யாரும் கிடையாது, நம்ம தான் காசுலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா பேசி முடிச்சுட்டு கீழே வந்தா புருஷன் இருக்காரு. நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்லாம் பேசும்போது நெக்ஸ்ட் டைம் FBI வந்து கேட்டாங்க அப்படின்னா என் தங்கச்சி கிட்ட பேசினேன் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல அந்த வெள்ளைக்கோட்டு போட்ட ஆயா வராங்க. வந்துட்டு பயங்கரமா பேசிட்டாங்க. இவங்க தான் இந்த இதுலயே வந்துட்டு எக்கச்சக்கமா டொனேட் பண்ண ஒரு ஆளு, முக்கியமான ஆளு. அதுக்கு ஹீரோவுடைய மனைவி தேங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உடம்ப பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி போயிட்டு கார்ல ஏறி உட்கார்ந்தா இந்த வார்டனை ஃபாலோ பண்ண ஆளு நம்ம ஹீரோக்கு கூட கால் பண்ணி மிரட்டினாரு. அந்த ஆள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் டிரைவ் பண்ணிட்டு போறாரு. எனக்கு என்னமோ இந்த ஹீரோவுடைய முன்னாள் மனைவியை பார்க்கும்போது நமக்கு பிரச்சனையா வருவான்னு தோணல. ஆனா நம்ம என்னதான் இருந்தாலும் ஹீரோவை தப்பிக்க விட்டுக்க கூடாது, சீக்கிரமா நம்ம ஹீரோவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த லேடி தான் வெளியா இருப்பாளோ. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மொட்டை FBI காமிக்கிறாங்க. சாரா வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. எந்த நம்பிக்கையில பேக்கப் டீமை கூப்பிடாம நீ அந்த ஆளுக்கு பின்னாடியே ஓடுன, உன் உயிருக்கு ஆபத்து வந்திருந்தா, ஒருவேளை அந்த ஆளு அட்டாக் பண்ணிருந்தா என்ன பண்ணுவ, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஆக்சுவலா இந்த மொட்டை வேற யாரும் கிடையாது, சாராவுடைய அப்பா தான். ஒரு அப்பாவா சொல்றேன், இதுக்கப்புறமாச்சு சேஃபா இரு, உயிரை பணைய வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. இப்போ கடைசியா ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. இவன் தான் ஹீரோவுடைய பையன் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஃபேஸ்ல அந்த மார்க் கூட இருக்கு பாருங்க. இவன் கடற்கரையில ஒரு டாக் கூட விளையாடிக்கிட்டு இருக்கும் போது தியோ டைம் ஆயிடுச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கூப்பிடுறாங்க. இந்த பையன் திரும்பி பாக்குறான். இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு பழைய பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரன். இவன் வந்துட்டு இது ஒரு சேரிட்டி ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போறானா, அப்போ நம்ம எப்படி ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் இவங்க பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. பிரேக்கப்பே பண்ணாலுமே 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. பிரேக்கப் சொன்னதே இந்த பையன் தான். இந்த பையன் உட்காந்து நம்ம ஹீரோயின் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். நான் என்னதான் எவ்வளவு சேரிட்டி ப்ரோக்ராம் பண்ணாலும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணாலும் என்ன வந்துட்டு அம்மா பழைய மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் ஒரு பிளே பாய்னே சொல்றாங்க, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது நீ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாத, அம்மா போக போக உன்னை வந்துட்டு
வந்துட்டு கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க, உன்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்போது இவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு நல்ல பொண்ணு நம்ம பிரேக்கப்பே பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம கூடவே சுத்திக்கிட்டு இருக்கா, நமக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கா, இப்படி ஒரு பொண்ணு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேணாம், இப்பதான் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம மறுபடியும் குட்டைய குழப்ப வேணாம், நம்ம இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாங்க. இப்போ ரியல் டைம்ல அந்த பாய் ஃப்ரெண்டு ஹீரோ வந்து கேட்டான், எங்க ரேச்சல், அந்த பொண்ணு எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து தான் கைது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி என் பையன் சாகல, உயிரோட இருக்கான் அப்படின்ற விஷயத்தையே அவ தான் கண்டுபிடிச்சா, என் பையனை தான் தேடி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. இல்ல நான் எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். அடுத்து FBI அதிகாரிகளை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வந்து பக்கத்து வீட்டு பாட்டி கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி அவன் உள்ளுக்குள்ள வந்திருக்கான், 10 நிமிஷம் உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கான், நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி நாங்க ஒண்ணுமே பேசவே இல்லை, இது எல்லாமே டக்குன்னு நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு போலீஸ் மேலேயே பழைய போடுறாங்க, என்ன பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களை முழுமையா நம்பினா அவன் என் தலையில கண்ணை வச்சான், நீங்க என்ன காப்பாத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா பாட்டி கண்டிப்பா போய் பேசிட்டாங்க, ஏதோ சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த FBI ஏஜென்ட்டுக்கு நல்லாவே தெரியுது. இன்னொன்னு தப்பிக்க கூட இவங்க ஹெல்ப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய அப்பா, ஃப்ரெண்டோடைய பையன், இவங்க 3 பேரையுமே காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இந்த பழைய கேஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பழைய கேஸ் ஃபைல்ல நம்ம ஹீரோடைய முன்னாள் மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க சொல்லிருக்காங்க கரெக்டா அந்த டைம்ல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துச்சு, அதனால நான் கிளம்பி போயிட்டேன், அதனால தான் நம்ம ஹீரோவுடைய பையனை மட்டும் அந்த டைம்ல வீட்டுல தனியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கவே இல்லை, யாரோ பொய் சொல்லி வர வச்சிருக்காங்க. அந்த டைம்ல கால் பண்ணி கூப்பிட்டது யாரு அப்படின்னா இப்ப கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க பாருங்க, அந்த நியூ புருஷன் தான் வந்துட்டு கால் பண்ணி கூப்பிட்டுருப்பான். இது எல்லாமே ஒரு மாதிரி குளறுபடியா இருக்கு, எல்லாமே டவுட் படும்படியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவே நேரா போயிட்டு முன்னாள் மனைவியை மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட்டே நடக்கல, அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல கரெக்டா உனக்கு ஏன் ஒரு கால் பண்ணி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க. ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நானும் இதே கேள்வியை கேட்கும்போது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆன எல்லாரையும் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம், சோ நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லவே இல்ல, அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கவே இல்ல, உனக்கு யாரு கால் பண்ணி கூப்பிட்டாங்களோ அவங்க பொய் சொல்லிருக்காங்க, சம்திங் ஏதோ ராங்கா இருக்கு அப்படின்னும் போது கால் பண்ணி கூப்பிட்டதே இன்னாள் புருஷன், அவனை எப்படி விட்டு கொடுக்க முடியும், அவன் பேர் ரான், வர ரான் பொய் சொல்ல வாய்ப்பே கிடையாது, நான் முழுமையா நம்புறேன், இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் மாமனாரை அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ்லாம் காமிக்கிறாங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய இந்த டிடெக்டிவ் எல்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஃப்ரெண்ட்ஸ் போன அந்த அவுட்டிங் உடைய போட்டோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த போட்டோ இவ எதுக்கு கூட வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா, விசாரிச்சு பார்த்தா ஃப்ரெண்டுன்னு தெரியுது, ஃப்ரெண்ட்ஸோடைய போட்டோ இவ எதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்ல. இது மட்டும் இல்லாம அந்த பக்கத்து வீட்டு பாட்டி பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணாங்க இல்லையா, இப்ப அந்த பக்கத்து வீட்டு பாட்டியுடைய கால்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது கடைசியா அந்த ஷங்குக்கு தான் அவங்க கால் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த ஷங்கை பத்தி விசாரிக்கும் போது இந்த ஷங்கு வந்துட்டு ஃபிஷர்மேன் மாப்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கானா, அந்த கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப மோசமான கம்யூனிட்டி, இது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டயே போயிட்டு போட்டோவை காமிச்சு இதெல்லாம் என்ன விஷயம், இந்த மாதிரி அந்த பாட்டி ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மெம்பருக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்கான், அந்த கம்யூனிட்டியே ஒரு மோசமான கம்யூனிட்டி, நீ ஏதாவது உண்மையை சொன்னா மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட ஹீரோயின் வாய்வே திறக்கவே இல்லை. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து பிளான் பண்ணி அந்த பார்ட்டியை வச்சு அந்த ஷங்குக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பார்க்ல நான் உன்னை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து நேர்ல மீட் பண்ணு, இல்லனா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டு அவனும் வரான். அதே பார்க்ல வச்சு நம்ம ஹீரோ கன் பாயிண்ட்ல அவனை பிடிக்கிறாரு. பிடிச்சி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா அங்க கைகலப்பாகுது. அந்த கைகலப்புல பாட்டி மேல கடுப்பாயிட்டு பாட்டியவே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு ஹீரோவையும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோ மேல புல்லட் பாயில. அதுக்குள்ள நம்ம ஹீரோ துரத்திக்கிட்டு போயிட்டு அவனை பிடிச்சி லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ணி விசாரிக்கும் போது இதுக்கெல்லாம் காரணம் ஃபிஷர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ற விஷயம் உன்னுடைய அப்பாக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம பாய் ஃப்ரெண்ட் காலியா, சாரி நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் காலியா, இவன் நம்ம ஹீரோயினை எப்படியோ ஒரு பெரிய லாயரா வச்சு ஏதேதோ பேசி எப்படியோ வெளியே கூட்டு வந்துட்டான். வெளியே வந்தவனே இவன் சொல்ற ஒரே முக்கியமான விஷயம், ஹீரோ கூட போகாத, அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத, நீ பிரச்சனை மாட்டிப்ப அப்படின்னு போது இல்ல நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அவனுக்கு என்ன விட்டா வேற வழியே கிடையாது, எனக்கும் வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்.
போட்டாங்க. இதே டைம் FBI என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு, எங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதையெல்லாம் வச்சு இப்ப எங்க மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அங்க போனா ஹீரோ தப்பிச்சிட்டாரு. அதே ஸ்பாட்ல தான் நம்ம ஹீரோ அந்த ஷிங்கை வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்காரு. அவன் மாட்டிக்கிட்டான், அவனை கைது பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஹீரோவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவருக்கு உதவி பண்ண, பையனுக்காக ஹெல்ப் பண்ண தன்னுடைய ஃப்ரெண்டையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஃப்ரெண்டுடைய பையனையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நமக்கு இந்த கேஸ்ல வேற யாரு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சொன்ன மாதிரி ஹீரோவுடைய அப்பாவும் முன்னாடி போலீஸா இருந்திருக்காரு. அப்போ கூட ஒர்க் பண்ண ஒரு லேடி, அவங்க இன்னமும் வந்துட்டு டியூட்டில இருக்காங்க. அவங்க நினைச்சா கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு மீட் பண்ணி உதவி கேட்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் பேச்சு வாக்குல சொல்றாரு, எனக்கு கேன்சரு, கூடிய சீக்கிரமே சாக போறேன், என் பையன் நல்லா வாழ்றத பார்த்துட்டு சாகணும், இந்த மாதிரி போலீஸ்க்கு பயந்துட்டு ஓடிட்டு இருக்கிற விஷயம் இல்ல ஒரு கொலை குற்றவாளியா சாவற விஷயத்த பார்த்து நான் சாகக்கூடாது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது கூட ஒர்க் பண்ண ஆளு, நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரி சாக கிடக்குறாரே, உடம்புக்கு முடியாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ஹெல்ப் பண்ற, என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி என் முன்னாள் மருமகளுடைய இந்நாள் கணவனை பத்தி விசாரிக்கணும், அவனை பத்தின டீடைல் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சரியான ஃப்ராடுக்கார பையங்க, இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு மெடிக்கல் ஸ்கேம் நடந்திருக்கு, அதுல குற்றவாளியை போலீஸ் கைது பண்ணும்போது அவனுக்கு எதிராகவே, அதாவது கோர்ட்டுக்கு வர வரைக்கும் நான் தான் சாட்சி, நான் எல்லாமே சொல்றேன், அவனை மாட்டி விடுறேன், குற்றவாளியை மாட்டி விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் கோர்ட்டுக்கு வந்தவனு எனக்கு அம்னீஷியா, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்க போட்டு அந்த குற்றவாளிக்கு வந்துட்டு தண்டனை கிடைக்காம ஹெல்ப் பண்ணிருக்கான். இவன் வந்துட்டு நல்லவனா இருந்திருக்கான், ஆனா அந்த கோர்ட்டுக்கு வந்துதான் வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன், நான் மறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆக்டிங்க போட்டிருக்கான். அப்படின்னா எந்த அளவுக்கு ஃப்ராட்னு பாத்துக்கோங்க அப்படின்னு அவன் எதுக்காக அந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முக்கியமா அந்த மெடிக்கல் ஸ்கேம்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஆளா மாறினது அந்த ஃபிஷர்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியோட ஹெட் அவர் தான் ஃபிஷர். அந்த ஃபிஷர் மேபி மிரட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ஆளு அங்க இங்கன்னு போலீஸ் விசாரிச்சு கண்டிப்பா தாங்கிட்ட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷர் தான் இந்த புருஷனை மிரட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கூடவே ஃப்ரெண்டும் தான் இருப்பாரு, அந்த வார்டனும் இருப்பாரு. அவரு வந்துட்டு யோசிக்கிறாரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கும் போது அப்போ அப்பாவுக்கு ஒரு குவெஸ்டின், எல்லாமே ஓகேப்பா, ஆனா இந்த சின்ன பையன் மேல, என்னுடைய பேர மேல எதுக்காக அவங்க கை வச்சாங்க, அவனை கொலை பண்ணதா எதுக்காக செட்டப்லாம் பண்ணாங்க, இப்ப எங்கேயோ இருக்கிறான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மேபி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரு அந்த வார்டன் சொல்றாரு. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல, அதை இவர் மறந்து போயிட்டாரா என்னன்னு தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவுடைய முன்னாள் மனைவியை காமிக்கிறாங்க. அவங்க கணவன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் உண்மையா, அந்த டைம்ல ஆக்சிடென்ட்லாம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு, உன்னை யாரோ குழப்பி விட்டாங்க போல, உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீயே கூட போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சுக்கோ, உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி, அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் நம்புறாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரு உன் புருஷனை பத்தி சில விஷயங்கள் உன்கிட்ட பேசணும், நீ எனக்கு ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்ணு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. இந்த வாய்ஸ் மெசேஜ அந்த புருஷங்காரன் பார்த்துட்டு டெலீட் பண்ணிடுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி FBI ஏஜென்ட்ஸை காமிக்கிறாங்க. இவங்க விசாரிச்சு பார்க்கும்போது அந்த டெட்டோடைய டெத் வந்துட்டு அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கும், ஃபாரன்சிக்ல சொல்லிருப்பாங்க. சோ கண்டிப்பா ஹீரோ கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த ஸ்ட்ரிங் கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பார்ட்டி தான் எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணாரு, எனக்கு பயமா இருக்கு, உன்னை மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அந்த ஸ்பாட்டுக்கே வந்தேன், அந்த பார்ட்டி இந்த மாதிரி என்ன கூப்பிட்டு ஹீரோ கிட்ட மாட்டி விட்டாங்களே அப்படின்னா ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே ஓகேயா, உன்னை எதுக்கு அவன் தேடணும், உன்னை எதுக்கு பிடிக்கணும், இதுல உனக்கு என்ன கனெக்ஷன், ஹீரோ எதுக்காக உன்னை இந்த மாதிரி அட்டாக் பண்ணும் அப்படின்லாம் கேட்கும்போது, ஏன்னா அந்த பைத்தியக்காரன் தன்னுடைய பையன் இன்னும் சாகலன்னு நினைச்சிட்டு இருக்கான், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த FBI ஏஜென்ட்ஸுக்கே தூக்கி வாரி போடுது, என்னது பையன் இன்னும் சாகலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வந்துட்டு சாரா அந்த போட்டோ வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த போட்டோ செக் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல அந்த குட்டி பையன் இருக்கான், இந்த குட்டி பையன் ஹீரோவுடைய பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கெஸ் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி உனக்கும் ஹீரோக்கும் என்ன கனெக்ஷன், அவன் கூட நீயா சுத்திக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். ஆக்சுவலா இந்த அம்மா யாரு அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய முன்னாள் மனைவியை மீட் பண்ணி பயங்கரமா டொனேட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த வெள்ளை சொக்காக்காருங்க, வெள்ளை கோட்டு போட்ட ஆயா, அந்த ஆயா தான் இந்த பாய் ஃப்ரெண்டோடைய அம்மா. மக்களே எங்கடா எங்கெங்கயோ ஏதேதோ கனெக்ஷன் ஆகுது, இந்த பார்ட்டி தான் வெளியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ அடுத்து நம்ம ஹீரோவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அந்த பிலிப் சொல்லிருப்பாரு இல்லையா ஃப்ரெண்டுக்காரன், நீ நல்லா யோசிச்சு பாரு உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பழைய கேஸுடைய ஃபைலை கொண்டு வந்து ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணா அதுல ஃபிஷர்னு பேர் போட்டிருக்கு. இதை இவர் பார்த்துட்டே இருக்கும் போது யாரோ பின்னாடி வந்து இவருக்கு பின்னாடி கன்ன வைக்கிறாங்க. இதோட 4வது எபிசோட் முடியுது. அடுத்த 4 எபிசோட அடுத்த வீடியோல போடுறேன், கண்டிப்பா போடுவேன், மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைக், ஹைப், சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் இது எல்லாமே பண்ணிக்கோங்க. முக்கியமா கமெண்ட்ல செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங்னு கமெண்ட்டும் போடுங்க மக்களே. ஓகே பாய்.